சிவகாசி பகுதியிலே நன்றி மாநகராட்சி பகுதியிலே நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். சிவகாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்களோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளர் உதயசூரியன் அவர்களோடும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீராஜா அவர்களோடும் மேயர் சங்கீதா இன்பம் அவர்களோடும் இங்கே நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். சிவகாசி பகுதியிலே மிக அதிகமாக வாக்கு வித்தியாசம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் இருந்து கிடைத்தது. அதனால் இங்கு சிவகாசியில நகர்பகுதிகளிலே வார்டு வார்டாக சென்று நன்றி கூறுகிறேன். அவர்களுடைய முதலாளி என்ன சொன்னாரோ அதையே செய்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் டெல்லியில இருக்கின்ற அவர்களுடைய முதலாளி இந்த தேர்தலில் நின்றால் அண்ணாமலை தலைமையிலான பாஜக மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு வாக்கு கிடைக்காது என்பதனாலும், அதனால் அதிமுகவை அவர்களுடைய முதலாளிகள் தேர்தலில் நிற்க வேண்டாம் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் அவர் நிற்கவில்லையே ஒழிய தேர்தல் சரியாக நடக்காது. தேர்தல் இந்த நொண்டிச்சாக்கெல்லாம் தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் நொண்டிச்சாக்கு. இப்படிப்பட்ட பொய்யான தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவரை பொறுத்தமல்ல அவர் எப்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க. அதிமுக காரத்தை கேளுங்க, ஆகிற வேலையை பேசுவோம். நம்ம சிவகாசியினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற தீப்பெட்டி பிரச்சனை, தீப்பெட்டி தொழிலுடைய மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன் டைம் யூசர் லைட்டர்களை தடை செய்தும் மத்திய அரசு அதற்கான முழுமையாக அதை செயல்முறைக்கு கொண்டு வரவில்லை. அதனுடைய விளைவாக பல வகையிலே சைனாவிலிருந்து லைட்டர்கள் கடத்தி வரப்படுகின்றன. நேபாள் செல்கின்ற வழியிலே இந்தியாவுடைய பல பகுதிகளிலே அது விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு தடை விதித்த மத்திய அரசு வெறும் வேடமே போடுகிறது. மத்திய அரசுடைய இந்த தடை வெறும் பொய்யான தடையாக இருக்கிறது ஒழிய உண்மையாக அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதை நாடாளுமன்றத்திலே லைட்டர்களுக்கு முழு தடை வர வேண்டும், அதனை துறைமுகங்களிலே மிக கடுமையாக சோதனை செய்து அதை நிறுத்த வேண்டும் என்பதை பாராளுமன்றத்திலே வலியுறுத்துகிறேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வெளியிலிருந்து பட்டாசு விளக்கணும், அப்படி விளக்கலிச்சுட்டாங்கன்னா இது மாதிரியான தடை, இந்த மாதிரியான நீதிமன்ற உத்தரவுலாம் வராது அப்படின்றாங்க. அதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க? இது வரைக்கும் அது மாதிரி எடுக்கவே இல்லை. மத்திய அரசினுடைய முடிவு என்பது மிக முக்கியமானது. மத்திய அரசு, மோடி அரசு சிவகாசி பட்டாசுக்கு எதிரானது என்பதற்கு மிக முக்கியமான மிக முக்கியமான விஷயம்தான். இப்படிப்பட்ட நிலையை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் எடுத்ததனுடைய விளைவாகத்தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு மாறும் பொழுது, மத்திய அரசினுடைய நிலை மாறும் பொழுதுதான் சிவகாசி பட்டாசினுடைய நிலையும் மாறும். தொடர்ந்து நாம் ஏமாற்றப்பட்டு வருகிறோம். சிவகாசியில் இருக்கிற சில தொழிலதிபர்களும் அதனால் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே பாஜக சொல்கின்ற போலியான காரணங்களை நம்புகிறார்கள். பாஜக குறிப்பாக மோடி அரசு தொடர்ந்து சிவகாசியை ஏமாற்றி வருகிறது. சுற்றுச்சூழல் பிரச்சனையை வைத்து பட்டாசு தொழிலை நசுக்க பார்க்கிறது மோடி அரசு. இந்த முடிவு என்பது மத்திய அரசுடைய கையில் இருக்கிறது. தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அதற்காக வலியுறுத்துவேன். சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கிறது. எங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்தியா கூட்டணியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகம் தான் எம்பி அலுவலகமும். எங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகம் இல்லையோ அங்குதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தை திறக்க முடியும். ஏனென்றால் இந்த கூட்டணி இது ஒருவருடைய வெற்றி கிடையாது. இது இந்த கூட்டணியுடைய வெற்றி. கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், மேயரும், நகராட்சியினுடைய உறுப்பினரும், மாநகராட்சியினுடைய உறுப்பினரும் இந்த வெற்றிக்காக உழைத்தவர். பாராளுமன்றத்தினுடைய தமிழகத்திலே தமிழக மக்கள் அளித்த 40 வெற்றி என்பது மிக முக்கியமான வெற்றி. இந்த வெற்றி தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய குரலாக நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒழிப்போம். தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடுவோம். ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணி 240 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். கடுமையான எதிர்க்கட்சியாக இருப்போம். உண்மையாக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்போம். தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக ராகுல் காந்தி குரல் கொடுப்பார். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய குரலாக நாங்கள் அனைவரும் அங்கிருப்போம்.